வணக்கம் பசங்களா, இன்னைக்கு நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போறோம் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல இருந்து. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம வந்து கரண்ட் ரிலேட்டடா ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டும் சால்வ் பண்ணியிருந்தோம். சோ இது எல்லாமே நான் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ஆல்சோ please subscribe to my Biofuse Academy channel and press the bell icon. Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் as well as important topic. ஓகேவா? ஏன் இது இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, இது போர்டு எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் parallel. ஓகே, சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சீரிஸ் அண்ட் parallel ரிலேட்டடா நிறைய சர்க்யூட் டயகிராம்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கான்செப்சுவல் क्वेश्चंसும் கேட்பாங்க. ஓகே, சோ அது ரெண்டுத்தையும் நம்ம சேர்ந்து சால்வ் பண்ண போறோம். சோ இதுல வந்து நம்ம நிறைய क्वेश्चंस எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகே, சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து क्वेश्चन படிக்கலாம். A piece of wire of resistance R is cut into 3 identical parts. Okay, so வந்து நம்ம கிட்ட ஒரு piece of wire இருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸ் என்னது R. It is cut into 3 identical parts. So these parts are then connected in parallel. So equivalent resistance வந்து R dash அப்படின்னு கொடுத்திருக்கான். So ratio of R and R dash கேட்டா இந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R. இந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் என்னது R. இந்த வயர் வந்து 3 ஈக்குவல் போர்ஷன்ஸா நான் ஸ்ப்ளிட் பண்றேன். ஓகே, 3 ஈக்குவல் போர்ஷன்ஸா நான் ஸ்ப்ளிட் பண்றேன், ஈக்குவல் இன் லென்த். ஓகே, அப்ப R வந்து எப்படி ஆகும்? சோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R. இது வந்து நான் 3 ஈக்குவல் போர்ஷன்ஸா ஸ்ப்ளிட் பண்ணனா it will become R by 3. இதே நான் 2 ஈக்குவல் போர்ஷன்ஸா ஸ்ப்ளிட் பண்ணினா R by 2. ஓகே, சோ ஒரு இண்டிவிஜுவலும் வந்து R by 3 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ இந்த மூணு பீஸ் என்ன பண்றாங்க, parallel கனெக்ட் பண்றாங்க. ஓகே, சீரிஸ் கனெக்ஷன், parallel கனெக்ஷன், ரெண்டு கனெக்ஷன் இருக்கு இல்லையா? இத வந்து parallel நான் கனெக்ட் பண்றேன். அப்ப இது எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா, this is R by 3, R by 3, R by 3. Okay, so they are connected in parallel. Okay, R by 3 is connected in parallel. Okay, இப்போ நமக்கு என்ன கேக்குறான், ஈக்விவலென்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து R dash. So இந்த R dash ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, so whenever the resistors are connected in parallel, parallel கனெக்ட் பண்ணோம்னா 1 by R equivalent வந்து 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இப்படிதான் நம்ம எழுதணும். ஓகே, so 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. so அது இப்ப எழுதலாம். 1 by R equivalent வந்து 1 by R by 3 plus 1 by R by 3 plus 1 upon R by 3. so இது இப்ப மேல क्वेश्चन வரும் 3 by R plus 3 by R plus 3 by R. This is R equivalent. So 3 plus 3 plus 3 எவ்வளோ? 9. Good. 9 by R. Okay, இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 9 R equivalent is equal to R. R equivalent என்ன வரும்? R by 9. சரியா? So இதுதான் வந்து R dash அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்மளுடைய நியூ ரெசிஸ்டன்ஸ், அதாவது காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ R by R dash எவ்வளவு அப்படின்னு கேட்கிறோம். by R dash. So R by R dash ஓட வேல்யூ என்ன? R by 9. Okay, so R into 9 by R. So R will get cancel. Answer வந்து 9. So நம்ம ரேஷியோ வந்து ஆன்சர் வந்து 9. ஓகே, சோ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், நம்ம வயர் எடுத்திருக்கோம், 3 ஈக்குவல் போர்ஷனா கட் பண்ணிருக்கோம். சரியா? நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து R by 3. அந்த R by 3 தான் நான் R1 R2 R3 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் இந்த ஃபார்முலால. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுடைய ஈக்விவலென்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா R by 9 அப்படின்னு வருது. சரியா? இந்த R by 9 கொண்டு போய் R ஓட டிவைட் பண்ணனும். டிவைட் பண்ணா ஆன்சர் வந்து 9 கிடைக்கும். சோ இந்த மாதிரி கான்செப்சுவல் क्वेश्चंस நம்ம வந்து போர்டு எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சோ இந்த மாதிரி சர்க்யூட் டயகிராம் வந்து காமனா போர்டு எக்ஸாம்ல கேக்குறதா. பட் ஆனா வந்து இது வெரி வெரி ரொம்ப சிம்பிள் தான். சரியா? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த சர்க்யூட்டை வந்து பிரேக் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ இந்த சர்க்யூட்டை பார்த்தாலே ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட் மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். ஓகே, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போலாம். ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷனை கன்சிடர் பண்றேன் गाइस. ஓகே, இந்த போர்ஷன், அதாவது இந்த போர்ஷனை மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். ஓகே, சோ இது வந்து நான் A ன்னு எடுத்துக்கிறேன். சோ ஐ அம் டேக்கிங் செக்ஷன் A. சோ செக்ஷன் A ல கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் we'll go for செக்ஷன் B. இப்போ செக்ஷன் A ல என்ன இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம கிட்ட இருக்கு. கரெக்ட்டா? 4 1 5. அதாவது we have one triangle. சோ இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ 4 ohm 1 ohm and
5 ohm. ஓகே, எது வந்து சீரீஸ்ல இருக்கு, எது parallelல இருக்கு. இப்போ 4 and 1 வந்து சீரீஸ்ல இருக்கு. ஓகே, here 4 ohm series with 1 ohm. Okay, அப்ப R series எப்படி வரும்? 4 ohm plus 1 ohm, that is 5 ohms. Okay, so 4 1 இது ரெண்டும் வந்து series connection. சரியா? இப்போ 4 plus 1 5 ohm. இப்போ இந்த 5 ohm வந்து it is in parallel with the adjoining one. Okay, இது parallel இருக்கு, இது ஆல்ரெடி சீரிஸ்ல ஒன்னு ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டும் parallel வருமா? சோ இது வந்து 5 ohms, இதுவும் 5 ohms. So R parallel will be 1 by 5 plus 1 by 5, which is 2 by 5. Sorry, 1 by R parallel, very important. அப்ப R parallel என்ன வரும்? 5 upon 2, which is 2.5. So this is your final value. Okay, so initially என்ன பண்றோம், இந்த ரெண்டு ரெசிஸ்டர், அதாவது 4 ohm ரெசிஸ்டரும் 1 ohm ரெசிஸ்டரும் சீரிஸ்ல இருக்கு. கரெக்டா? சோ அதனால அத வந்து சீரிஸ் கனெக்ஷனா எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ வந்து இதுக்கு parallel. ஓகே, இது ரெண்டும் வந்து parallel இருக்கு. சோ அதனால parallel ஃபார்முலா போட்டுட்டு நம்மளுடைய ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2.5. அப்ப இந்த செக்ஷனோட என்டையர் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா R வந்து 2.5. சரியா? இப்போ இந்த பார்ட் பி பாக்குறோம். இந்த ரெண்டு ரெசிஸ்டர் வந்து சீரிஸ்ல இருக்கு. சீரிஸ். இந்த கனெக்ஷன் வந்து parallelல இருக்கு. புரியுதா? ஏன்னா வந்து அது ரெண்டு தான் வந்து அட்ஜசன்ட்டா இருக்க தொட்டு இது சீரிஸ்ல இருக்கு, இது வந்து இதுக்கு parallelல இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் R சீரிஸ் எடுத்துப்போம். 2 plus 3, that is 5 ohms. இப்போ இந்த கனெக்ஷன், அதாவது இந்த 5 ohm வந்து 5 ohmக்கு parallel இருக்கு. அப்போ 1 by RP வந்து 1 by 5 plus 1 by 5, that is 2 by 5. அப்ப RP வந்து 5 by 2, which is 2.5. சோ நம்ம செக்ஷன் B க்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 2.5 ohms. ஓகே, now we have to find the entire resistance. section A க்கு கண்டுபிடிச்சிட்டோம், section B, அதாவது section A கண்டுபிடிச்சாச்சு, section B க்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும் எப்படி இருக்கு, சீரிஸ்ல இருக்கா parallel இருக்கா அப்படி. சோ இதோட entire resistance வந்து 2.5. so it is in series with section B. section A ஓ section B யும் பாத்தீங்கன்னா it is in series. okay, அப்போ R series, the final equation R series வந்து 2.5 plus 2.5, that is 5 ohms. So நம்ம இந்த சர்க்யூட் எடுத்தோம்னா the entire equivalent resistance பாத்தீங்கன்னா 5 ohms. okay, so இத ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம்னா செக்ஷன் A செக்ஷன் B னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். செக்ஷன் A ல எப்படி இருக்கு, 2 ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரிஸ்ல இருக்கு, அந்த காம்பினேஷன் வந்து இதுக்கு parallelல இருக்கு. சோ அந்த மாதிரி இதுக்கு என்டையரா ஒரு வேல்யூ வந்துச்சு. அதே மாதிரி செக்ஷன் B க்கு ஒரு வேல்யூ வந்துச்சு. இந்த செக்ஷன் A செக்ஷன் B பாத்தீங்கன்னா சீரிஸ்ல இருக்கு. சோ அதனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா ஃபைனலா R வேல்யூ கிடைச்சது. ஓகே, சோ இப்போ அடுத்த ஒரு சர்க்யூட் டயகிராம் பார்க்கணும். ஸ்டெப் போணும். ஓகே, சோ நம்ம அந்த சர்க்யூட்டை வந்து ஒரு பசில் மாதிரி பார்க்கணும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு போர்ஷன் சால்வ் பண்ணோம், அடுத்தது ரெண்டாவது போர்ஷன் சால்வ் பண்ணோம். அந்த மாதிரி சால்வ் பண்ணனா ஈஸியா நம்ம சர்க்யூட்டை பிரேக் பண்ணிடலாம். ஓகே, சோ இப்போ இந்த சர்க்யூட் டயகிராம்ல நமக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா total resistance and total current. okay, so what is the entire resistance and what is the entire current? so இது ரெண்டுத்தையுமே நம்ம, that is this portion, இது ரெண்டும் எப்படி இருக்கு, parallel. okay, they are in parallel connection. அப்போ எப்படி எழுதலாம்னா 1 by R equivalent, or you can write it as RP parallel. so 1 by RP is equal to 1 by 10 plus 1 by 15. so this is 150, 15 plus 10, so 25 by 150, so which is 1 upon 6. the resistance in parallel will be 6 ohms. so in the entire combination உடைய resistance பாத்தீங்கன்னா 6 ohms. okay, இப்போ இந்த combination உடைய calculation போடலாமா, 1 by RP is equal to 1 by 60 plus 1 by 40. okay, 4 6 are 24, so 240. so this will be 40, this will be 60. அப்போ 100 by 2400. so this gets cancelled, so 1 by 24. அப்போ resistance in parallel will be 24 ohms. okay, so இந்த செக்ஷனுக்கு 6 ohms கிடைச்சிருக்கு, இந்த செக்ஷனுக்கு 24 ohms கிடைச்சிருக்கு. இப்போ இத வந்து நம்ம ரீட்ரா பண்ணலாம். ஓகேவா? சோ இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெசிஸ்டரா நான் கன்வர்ட் பண்ணிட்டேன். எவ்வளவு, 6 ohms. ஓகே, இது ஒரு அம்மீட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு,
இங்க ஒரு key இருக்கு. Then you have the battery. This is 15 volt. Okay. So இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெசிஸ்டர் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அதாவது 24 ohms. இப்போ இது ரெண்டு சீரிஸ்ல இருக்கா parallel இருக்கா? They are in series. They are connected to each other. So they are in series. அப்போ ஃபைனலா என்ன ஆன்சர்னா 6 plus 24 that is 30 ohms. So the entire resistance எவ்வளவுனா 30 ohm resistance இது இருக்கு அப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டோட்டல் கரண்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்கோம். So this is section A. So this is the first section. Second section வந்து டோட்டல் கரண்ட் பத்தி கேக்குறான். So டோட்டல் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? By means of Ohm's law. Ohm's law படிச்சது என்னது? V is equal to IR. Exactly. V is equal to IR. So V is equal to IR. டோட்டல் கரண்ட் என்ன வரும்? V by R. ஓகே, நமக்கு வோல்டேஜ் என்ன கொடுத்திருக்கான்? பேட்டரியோட வோல்டேஜ் 15. குட். ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 30. So answer is 0.5 amperes. Okay, 0.5 amperes the total current that is passing through the circuit. So இந்த மாதிரி செக்ஷன் பை செக்ஷனா சால்வ் பண்ணாலே ஈஸியா வேலை முடிஞ்சது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது எது சீரிஸ்ல இருக்கு எது பேரலல்ல. அதுக்கப்புறம் செக்ஷன் பை செக்ஷனா சால்வ் பண்ணிட்டு ஃபைனலா கரெக்டா நம்ம இந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஆன்சர் கரெக்டா வந்துடும்.